ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பைசியான கார்லிக் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா வேக வைக்கும்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு கொஞ்சமாக உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இதை வந்துட்டு நான் ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் கிட்டே இருக்க பாஸ்தா எவ்வளோ மினிட்ஸ் வேகணும் அப்படின்றத அந்த பாக்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 6-7-8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது காரம் அவ்வளோவா இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 4-5. இப்போ இது கூட வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி தூள் ஆட் பண்ணுறேன். அதுவுமே வந்து காரம் இருக்காது. ஸோ இது கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி எதுவுமே விடாமல் இதை வந்து நல்லா ஒரு கோரஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த வேக வச்ச பாஸ்தா வந்துட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு. வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. தண்ணி நல்லா சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு லைட்டாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்து வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த கார்லிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து குறைவாகவே வச்சுக்கோங்க. கரிஞ்சிராமல் நம்ம வந்து இதை வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் அந்த பட்டர்லேயே அதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு இதில் ஒரு கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வதங்கிடும். எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருந்த அந்த பாஸ்தா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை அப்படியே மெதுவாக கலந்து விடுங்க. கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து லோவாகவே வச்சுட்டு லைட்டாக ஒரு டைம் வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இது கூட வந்துட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு மெதுவாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடனே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா முட்டை வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம இந்த பாஸ்தாவுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நம்ம அந்த கார்லிக்கை வச்சு நம்ம ரைஸ் கூட செய்யலாம் இதே மெத்தடில். நம்ம இன்றைக்கி வந்து பாஸ்தாவில் செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.